தேவையான அளவுக்கு சொத்து சேர்த்து வைத்துக் கொண்டு காலாவதியான காலத்தில் அரசியலுக்கு வந்து அதிகாரத்தையும் கைப்பற்றுகிறார்கள். அவங்க ஊர் ஊரா இப்படி போய் அலைய வேண்டியதில்லை, ஊர் ஊரா போய் கொடியேற்ற வேண்டியதில்லை, ஊர் ஊராய் போய் மக்களை சந்தித்து பேச வேண்டியதில்லை. ப்ராபபிளி நீங்கள் வந்து சொல்கிறது உதயநிதி தான் குறிக்கிறது அப்படின்னு. ஏன் உதயநிதிக்கும் திருமாவுக்கும் என்ன? கூட்டணி துணை முதல்வர் பதவி தான். ஓகே, கூட்டணி ரிலேட்டபிளாகவும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு? துணை முதல்வர் என்னைக்கு அவருக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுத்தாங்களோ ஒன்றுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு சின்ன பையன் கத்துக்குட்டி அவரை வந்து துணை முதல்வராக போட்டிருக்கீங்க. அதுவும் இந்த குடும்ப வாரிசு அந்த ரத்த சம்பந்தத்தை மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு சொன்னேன்னா யாருக்குமே மனசில் வெறுப்பு வரத்தான் சார். ப்ராபபிளி நான் சொல்கிறேன், இது வந்து உதயநிதியை தான் குறிப்பிட்டிருக்கார். சரி, யாரையும் குறிப்பிட்டு முகமூடிக்குள்ளே இருக்கக்கூடிய முகம் வந்து சமஸ்கிருதம், மும்மொழி கொள்கையை அனுமதிச்சோம் அப்படின்னா சமஸ்கிருதமயமாகிவிடும் எல்லாமே அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. சார், இவர் என்ன பெரிய ஷெர்லாக் ஹோம்ஸா? இவர் என்ன பெரிய துப்பறியும் நிபுணரா? முகமூடிக்குள்ள என்ன இருக்கு அப்படி லெட்டர் எழுதியிருக்காரு. உதயசூரியன் சமஸ்கிருதம், உதயநிதி சமஸ்கிருதம் தான், உதயநிதி சமஸ்கிருதம் தான், கருணா சமஸ்கிருதம் தான், ஸ்டாலின் சமஸ்கிருதம் இல்லை, ஸ்டாலின் ருஷியன். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளே ஏதோ கசமுசா இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, ரொம்ப கிளியராக தெரியுது. திருமாவளவனுக்கு வந்து எந்த பக்கம் போகிறதுங்கிறது தெரியாமல் ஒரு நார்ச்சந்தியில் வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. விஜய் பக்கம் போகிறதா, ஏடிஎம்கே பக்கம் போகிறதா பேசாமல் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? என்ன திருமாவளவன் திடீர் அவருடைய பேச்சில் வந்து ஒரு மாற்றம்? 2026 விசிகாவை சுற்றி தான் வந்து அரசியல் நகர்வே இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஸ்பீச்சை வந்து எப்படி சார் பார்க்கறது? 2026 அரசியல் நகர்வு விசிகாவை சுற்றி தான் இருக்கும் அப்படிங்கிறாரா? இல்லை, அவருடைய கட்சியில் அவருக்கும் வன்னியரசுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, வன்னியரசு வந்து ஒரு 3 நாள் ஒரு இது போட்டிருக்காரு. ஏதோ ஒரு கட்சி கூட்டத்தில் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு, கூடிய விரைவில் திருமாவளவன் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு தான் சொன்னார். அதாவது 1990 இந்த கட்சி ஆரம்பிக்கும் போதே கட்சி கொடி ஏற்றும் போது அவர் சொன்னார், இந்த கொடி கோட்டையில் வெகு விரைவில் பறக்கும் அப்படின்னு சொன்னாராம். அதனால் 1990 2025 கிட்டத்தட்ட 34-35 வருஷமாக இவங்க என்ன ப்ரோக்ரஸ், அதாவது கட்சி எவ்வளோ தூரம் வளர்த்துருக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதுக்கு முன்னால் என்னாச்சு, அந்த செப்டம்பர் மாதம் அந்த இது நடந்தது இல்லையா, அப்போது புஸ்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ அர்ஜுனா பேசும்போது அந்த சமயத்தில் தான் வன்னியரசு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தார். அதாவது எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அடுத்த தேர்தலில் 6 இடங்கள் கொடுத்தா போகாது, 25 இடங்கள் வேணும் அப்படின்னு சொன்னார். அதாவது டிஎம்கே மேலே ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அப்போது அது பேசப்பட்டது. அதனால தான் அவர் பேசுகிறாருன்னு சொன்னாங்க எல்லோரும். நானும் அப்படி தான் நினச்சேன். பட் இப்போ 2-3 நாள் முன்னால் இந்த மாதிரி முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே என்ன அவருடைய கால்குலேஷன் அப்படின்னு தெரியல. அதாவது திருமாவளவனை உசுப்பி விடுறாரா இவர்? அதாவது திருமாவளவனுக்கு ஏதாவது ஒரு அவப்பெயர் வரா மாதிரி ஏதாவது பண்ணுறாரா அப்படிங்கிறது தெரியல. ஏதோ சம்திங் நடக்குது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளே ஏதோ கசமுசா இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, ரொம்ப கிளியராக தெரியுது. அதனால தானோ என்னமோ தெரியல, ஆதவ அர்ஜுனாவும் நைஸாக கழண்டுன்னு போயிட்டார் அந்த பக்கம். ஏன்னா இவங்க அந்த பக்கம் போக மாட்டாங்க, இந்த பக்கம் போக மாட்டாங்கங்கிற ஒரு ஸ்திதியில் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரேன். அதாவது இந்த கேள்விக்கு பதில் வந்து இதுதான் பின்னணி. அதாவது திருமாவளவனுக்கு வந்து எந்த பக்கம் போகிறதுங்கிறது தெரியாமல் ஒரு நார்ச்சந்தியில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. விஜய் பக்கம் போகிறதா, ஏடிஎம்கே பக்கம் போகிறதா பேசாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதல்லலாம் இருந்தாங்கல்ல, 2016 எலெக்ஷன்லாம் அப்படி தானே இருந்தாங்க விஜயகாந்தோட இதில் தலைமையில். அது மாதிரி பாரதிய ஜனதா கட்சி கூடவே போயிடலாமா அல்லது டிஎம்கே கூட இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய டைலமா இருக்குது. அவருக்கு டிஎம்கே கூட இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்தாலும் கூட டிஎம்கே கூட இருக்கிறதுல ரொம்ப மனம் வெதும்பி வேதனையுடன் தான் கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு வேற அவர் சொல்கிறாரு. காரணம் வந்து அவருக்கு டிஎம்கேனுடைய இந்த நடவடிக்கைகள்லாம் அவருக்கு பிடிக்கல. அதாவது எதெல்லாம் ஃபோக்கஸ் ஏரியாவாக இருக்கணுமோ, அதாவது ஜாதி கொடுமை, அதே பாலியல் வன்கொடுமை, இந்த சட்டம் ஒழுங்கு, சமூக நீதி, இதெல்லாத்தையும் விட்டுவிட்டு இவங்க வேறு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி, அதாவது பாயசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு.
அதனால் அவருக்கு மனசு இங்கே இல்லை. அதவோ அர்ஜுனா சொன்ன மாதிரி அவருடைய மனசு அங்கே தான் இருக்குது, விஜய் கூட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, விஜய் கூட போனாலும் கூட இந்த என்ன கணக்கு அது அப்படிங்கிறது தெரியல எனக்கு. பிகாஸ் விஜய் கூட போனாலும் விஜய் வந்து ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டி. அதாவது இன்றைக்கி வரைக்கும் ஒரு எலெக்ஷன் போட்டி போட்டது கூட கிடையாது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, அங்கே போய் நிறைய இடங்கள் வாங்கிட்டு ஒரு 50 இடங்கள் வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறாரா? அப்படி அவங்க 50 இடங்கள் கேட்டால் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு விஷயம் நடக்கிறது. ரெண்டாவது ஏடிஎம்கே கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ விஜய்க்கும் ஏடிஎம்க்கும் நேற்று கூட அந்த விஜயினுடைய மீட்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏடிஎம்கே அவர் வந்து தொடவே இல்லை. அவர் தொட்டது பாரதிய ஜனதா கட்சியும், அதாவது தலைமை மோடி அரசையும் டிஎம்கே அரசையும் மட்டும்தான் தொட்டார். அரசியலில் எங்களுக்கு எந்தவித இதுவும் இல்லை, பகையும் இல்லை, நண்பனும் இல்லை. அதாவது நிரந்தர பகையும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லைன்னு அவர் ஏன் சொல்கிறார்? அதை அப்போ தான் நீங்கள் பார்த்துக்க முடியும். சொன்ன உடனேயே டிஎம்கேயும் பாரதிய ஜனதா கட்சியும் பற்றி பேசிட்டு கூட ஏடிஎம்கே பற்றி அவர் பேசலை. ஸ்லோலி அவருக்கு வந்து ஒரு இது ரியலைசேஷன் வந்துக்கிட்டு இருக்குது. இது மாதிரி நம்ம கட்சியை ஆரம்பிச்சிட்டோம், ஆனால் வந்து எம்ஜிஆர் மாதிரியோ என்டிஆர் மாதிரியோ அல்லது இவர் மாதிரியோ கூட விஜயகாந்த் மாதிரியோ கூட நம்மளால் அவ்வளோ பெரிய சக்ஸஸ் கிடைக்குமா நம்மளுக்கு அப்படிங்கிறது தெரியல. இன் விச் கேஸு கூட்டணி அமைச்சு தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஏடிஎம்கே கூட கூட்டணி போக தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். நேற்றுக்கு விஜயனுடைய பேச்சு வந்து எனக்கு அப்படி தான் தோன்றுறது. அதாவது ஏடிஎம்கே அப்படிங்கிற அந்த கதவை அவர் இன்னும் அந்த ஆப்ஷனை அவர் இன்னும் ஷட் பண்ணலை, மூடிக்கலை. அது வேண்டாம் அப்படின்ட்டு இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கூட வரமாட்டாருங்கிறது தெரியும், டிஎம்கே கூடயும் வரமாட்டாருங்கிறது தெரியும். ஸோ இவங்களெல்லாம் சேர்த்து கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னால் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட, அது மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சால் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட அதிகமான இடங்களில் வந்து இவங்க தான் ஏடிஎம்கே தான் ஜெயிக்க போகுது. ஏடிஎம்கேக்காரங்க என்ன பண்ணுவாங்க, 150 சீட்ஸ் தனக்கு வச்சுக்குவாங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கட்சி, எங்களுக்கு வந்து பெரிய சின்னம் இருக்குது, கட்டமைப்பு இருக்குது, தொண்டர்கள் இருக்காங்க, பூத் கமிட்டியில் எல்லாருமே இருக்கிறாங்க. எங்களுக்கு அந்த வெற்றி பெறுவதற்கான தந்திரங்கள்லாம் தெரியும். அதனால் நாங்கள் 150 வச்சுக்குவோம். அப்போ தான் எங்களுக்கு வந்து மினிமம் 117 வரைக்கும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கணக்கு. ஸோ பாக்கி 84 தான் அவங்க வந்து இவங்க பிரிச்சுக்க போகிறாங்க. அதனால் விடுதலை சிறுத்தைகள் வந்து இப்போ சொல்கிறாங்க அவ்வளோதான், அந்த மாதிரி நாங்கள் தான், அதாவது யார் ஆளுவார்கள் அப்படிங்கிறத கிங் மேக்கர் நாங்கள் தான் இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கா அப்படிங்கிறது தெரியல. பிகாஸ் திருமாவளவன் இந்த லாஸ்ட் 6 monthஸில் பேரை ரொம்ப கெடுத்துக்கிட்டார், ரொம்ப தன்னுடைய பேரையே கெடுத்துக்கிட்டார். அதுக்கு காரணம் வந்து கள்ளக்குறிச்சி சம்பவம். இன்றைக்கி வரைக்கும் அதில் வந்து யார் பின்னால் இருந்தாங்கங்கிறது தெரியல. வேங்கை வயல் சம்பவம், வேங்கை வயலே அதாவது அந்த அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களே இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப அபத்தமாக, எனக்கு ரொம்ப அபத்தமாக தான் இருக்குது. ஏன்னா எவனுமே என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்னுடைய மதம் கலந்த நீரை குடிக்க வேண்டும் எவனும் நினைக்க மாட்டான். வேறு யாரோ தான் பண்ணியிருக்கிறாங்க. 2, 3வது அந்த மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்தின பாருங்க. மது ஒழிப்பு மாநாடுன்னு ரொம்ப வீராவேசமாக ஆரம்பிச்சுட்டு புலி மாதிரி இருந்தவர் பூனை மாதிரி ஆகிட்டார். அப்புறம் டிஎம்கேக்காரங்க சொன்னாங்க நாங்களும் அதை கலந்துக்கிறோம் அப்படின்னாங்க. அதாவது நீங்கள் வந்து இதுக்கு நம்ம என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது அப்படின்னே தெரியல. அதாவது தன்னுடைய நம்பகத்தன்மையை ஒட்டு மொத்தமாக திருமாவளவன் இழந்துட்டார். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஃப்யூச்சர், அதாவது அரசியல் எதிர்காலம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் நான் பார்க்குறேன். அவர் இப்போ டிஎம்கேல இருந்தால் 4 சீட்டு கண்டிப்பாக அஷ்யூர்டு தான் இருக்கும், அவங்க ஜெயிக்க வச்சுருவாங்க, காசு கொடுத்து ஜெயிக்க வச்சுருவாங்க. விஜய் கட்சிக்கோ இல்லைனா ஏடிஎம்கேக்கோ போனீங்கன்னு சொன்னேன்னா அந்த அளவுக்கு அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஓகே, இதில் வந்து சினிமா காலாவதி ஆனதுக்கப்புறம் அரசியலுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் அப்படின்ட்டு பேர் மென்ஷன் பண்ணாமல் வந்து சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறது? யார், கௌதமே சொன்னாரோ? ஓகே, பழைய நடிகைகள் யாருமே கமலஹாசன் கட்சி ஆரம்பித்த போது சில நடிகைகள்லாம் சேர்ந்தாங்க. அதில் ஸ்ரீபிரியா அது மாதிரி யாரெல்லாமோ கூட சேர்ந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி யார் இப்போ வந்து வாட் அபவுட் உதயநிதி? ஓ, நீங்கள் அப்படி வரீங்களா? இருக்கலாம் இல்லையா? விஜய், ஓகே, விஜய் கூட பாருங்கள், ஆல்ரெடி அவர் வந்து இந்த ஸ்டேச்சரில் வந்து இன்னும் ஸ்கூல் பையன் மாதிரி தான் வந்து ஆக்டிங்லாம் பண்ணுவார். அந்த அளவுக்கு தான் அவருடைய ஃபிகர் வேறு. அந்த மாதிரி
அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக தான் இருக்குது. இன்றைக்கி கூட அவர் வந்து ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு நம்ம ஒரு ஃபேமஸ் தமிழ் ஒருத்தர் இருப்பார், தமிழில் ஒரு தமிழ் சினிமாவில் ஒருத்தர் இருப்பார், எப்போ பார்த்தாலும் கையில் புஸ்தகம் வச்சுட்டு இருப்பார். அது மாதிரி யாரோ ஒரு மோகனா இல்லை மோகன் இல்லை, அவர் எப்போ பார்த்தாலும் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி கையில் புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு இருப்பார், எவ்வளோ வயசானாலும். அந்த மாதிரி அவருக்கு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ரோல் அவருக்கு இன்னும் கூட பண்ண முடியும். ஏன்னா சின்ன ஸ்டேச்சர் தானே, அதாவது இந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் சொல்கிறேன் நான், அது ஓகே. ஆனால் அவருக்கு வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் அவர் வந்து உச்சத்தில் தான் இருக்கார். இன்றைக்கி அவர் வந்து 5 படங்கள் புக் பண்ணார்னு சொன்னால், லாஸ்ட்டு 2-3 படங்கள்லாம் ஊற்றிக்கிச்சது வேறு விஷயம். பட் இன்றைக்கி ஒரு 5 படங்கள் பண்ணார்னு சொன்னால் அது 2-3 கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் கேன் யூ சே த சேம் திங் அபவுட் உதயநிதி? உதயநிதி ஆல்ரெடி டைம் இஸ் அப்பு. உதயநிதி வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடு தான் நடிகராக இருந்தார். அவர் நடித்த படங்கள் எல்லாமே வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் படங்கள் தான், ரொம்ப ஓஹோன்னு ஓடிய சக்ஸஸ் படங்கள்லாம் கிடையாது. இப்போ நாயகன் தான் நம்ம வந்து கமல்ஹாசன் நடித்த நாயகனோ 3ஆம் பிறையெல்லாம் திருப்பி நம்மளுக்கு பார்க்க தோன்றும். அதே மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக அவர் வந்து உருவாகவே இல்லை. அதனால தானோ என்னமோ தெரியல, சரி நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ரெட் ஜெயண்ட் ஆரம்பித்து எல்லாம் கம்ப்ளீட்டாக மொனாபலைஸ் பண்ண ஆரம்பித்தார், எதேச்சாதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலில் வந்து தான் ஆகணும். ஏன்னா அரசியலில் நிறைய பணம் இருக்குது, ஊழல் பண்ணலாம், நிறையா இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம், அதாவது அவியல் பண்ணாமல் அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அதுக்கு வரை வந்துட்டார். ப்ராபப்ளி நீங்கள் வந்து சொல்கிறது உதயநிதி தான் குறிக்கிறது அப்படின்னு. ஏன் உதயநிதிக்கும் திருமாவுக்கும் என்ன? கூட்டணி துணை முதல்வர் பதவி தான். ஓகே, கூட்டணி ரிலேட்டபிளாகவும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது? துணை முதல்வர் என்றைக்கு அவருக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுத்தாங்களோ அப்போலேருந்தே நிறைய பேருக்கு ஹார்ட் பர்ன்ஸ் இருக்குது. டிஎம்கேக்குள்ளேயே நிறைய பேருக்கு ஹார்ட் பர்ன்ஸ் இருந்தது. அதை தான் நம்ம ரஜினிகாந்தை கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கில் பேச வச்சு ஸ்கூல் பசங்க மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அதாவது அந்த உள்ளுக்குள்ளே அந்த பாதிப்பு இருக்குது இல்லையா, அந்த ஆதங்கம் இருக்குது இல்லையா, அந்த வடு அது ஆறவே மாட்டேங்குது. திருமாவளவனை பொறுத்தவரை என்ன சார் அவருக்கு வயசாகிடுச்சு சார், 65-66 வயசு ஆகிடுச்சு, இன்னும் எவ்வளோ நாள் அவர் அரசியல் இருக்க போகிறாரு? அட்லீஸ்ட்டு துணை முதல்வர் பிரதமராக இருக்கிறதுக்கு ஒரு ஆசை இருக்குது. திருமாவளவனுக்கு நாட்டின் பிரதமர் ஆகணும்னு ஆசை இருக்குது. அட்லீஸ்ட்டு ஒரு மாநிலத்தில் ஒரு துணை முதல்வராக முதல்வராக இருக்கணும்னு ஆசை இருக்குது. அது ரெண்டுமே இல்லை. அப்படிங்கும்போது கம்சே கம் குறைந்தது ஒரு துணை முதல்வர் பதவியாவது கொடுத்துருக்க கூடாதா? கண்டிப்பாக அவங்க கொடுத்துருக்கலாம். அவர் உடனே வந்து பாராளுமன்ற தொகுதியை ரிசைன் பண்ணிட்டு வந்து சட்டசபையில் நின்று ஜெயிச்சிருக்க முடியும். 6 மாதத்துக்குள்ளே ஜெயிச்சிருக்க முடியும். அண்டு திறம்பட நிர்வாகம் செய்யக்கூடியவர் தான் அவர். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒன்றுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு சின்ன பையன் கத்துக்குட்டி அவரை வந்து துணை முதல்வராக போட்டிருக்கீங்க. அதுவும் இந்த குடும்ப வாரிசு அந்த ரத்த சம்பந்தத்தை மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு சொன்னேன்னா யாருக்குமே மனசில் வெறுப்பு வரத்தான் சார் செய்யும். ப்ராபபிளி நான் சொல்கிறேன், இது வந்து உதயநிதியை தான் குறிப்பிட்டிருக்கார், வேறு யாரையும் குறிப்பிடல. முதல்வர் அவர்கள் வந்து தொண்டர்களுக்கு எழுதின அந்த கடிதம் பற்றி பார்த்தீங்களா? தமிழை அழிக்கத்தான் எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது, ஹிந்திங்கிறது முகமூடி தான், முகமூடிக்குள்ளே இருக்கக்கூடிய முகம் வந்து சமஸ்கிருதம், மும்மொழி கொள்கையை அனுமதிச்சோம் அப்படின்னா சமஸ்கிருதமயம் ஆகிவிடும் எல்லாமே அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. சார் இவர் என்ன பெரிய ஷெர்லாக் ஹோம்ஸா? இவர் என்ன பெரிய துப்பறியும் நிபுணரா? முகமூடிக்குள்ள என்ன இருக்கு அப்படி லெட்டர் எழுதியிருக்காரு. ஐயா, முகமூடிக்குள்ள என்ன இருக்குங்கிறது அவருக்கு என்ன தெரியும்? சமஸ்கிருதம் படித்தா என்ன? நீங்கள் தானே சொன்னீங்க சர் தியாகராஜர் வந்து பனகல் தியாகராஜ் செட்டி வந்து சமஸ்கிருதத்தை வளர்த்தாருங்கிறீங்க, பம்மல் சம்பந்தம் முதலியார் சமஸ்கிருதத்தை வளர்த்தாருங்கிறீங்க, இவர் வளர்த்தாரு அப்படிங்கிறீங்க. அதாவது இந்த ஜஸ்டிஸ் கட்சி 1927 ஆரம்பிக்கும் போது அதில் இருந்த பெரிய ஆளுங்கள் எல்லாமே சமஸ்கிருத வகுப்புகள் தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க, ஃப்ரீ கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறீங்க. கொடுக்கணுமே. இப்போ நீங்கள் அதை சொல்லும்போது அவங்க நீங்கள் மட்டும்தான் சமஸ்கிருதம், அதாவது இந்த பெரியார் ராமசாமி நாயக்கர் கூட சேர்ந்தவங்க மட்டும்தான் சமஸ்கிருதத்தை வளர்க்கலாமா? வேறு யாரும் வளர்க்கக்கூடாதா? இவர் யாருங்க சொல்கிறது? சமஸ்கிருதம் நாங்கள் வளர்க்குறோங்க. எங்கள் துக்ளக் வாசகர் கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை சமஸ்கிருதம் கிளாஸ் இருக்குது, 1/2 மணி நேரம் கிளாஸ் இருக்குது. ஒரு ஸ்லோகத்தை நாங்கள் வந்து விளக்குவோம். அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு 2 சொற்றொடர் எடுத்துக்கிட்டு அதை விளக்குவோம். பேச சொல்றாருல, ஹிந்தி அனுமதிச்சா சமஸ்கிருதம் மயம் ஆகிவிடும். சமஸ்கிருதம் வேற, அதான் உள்ள இருக்க முகம் சமஸ்கிருதம். இல்லை, மெயினாக ஒரு விஷயம் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. உங்களுக்கு இல்லை,
ஐ மீன் முதல்வருக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அவர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாரு, ஹிந்தி சமஸ்கிருதம் எல்லாமே ஒன்று அப்படின்ட்டு. ஹிந்தி சமஸ்கிருதம் ஒரே லிபி, அவ்வளோதான். தேவநாகரி லிபி, அதாவது எழுத்து வடிவம் ஒன்று தான். ஆனால் அது வேறு, இது வேறு. எப்படி சமஸ்கிருதம் வந்து தமிழில், மலையாளத்தில், தெலுங்கில், கன்னடாவில் ஊடுருவி ரொம்ப தான் அப்படியே பொதிஞ்சிருக்கோ, அதே மாதிரி சமஸ்கிருதம் ஹிந்திலையும் இருக்குது. ஓகே, உதயசூரியன் சமஸ்கிருதம் தான், உதயநிதி சமஸ்கிருதம் தான், உதயநிதி சமஸ்கிருதம் தான், கருணா சமஸ்கிருதம் தான். ஓகே, ஸ்டாலின் சமஸ்கிருதம் இல்லை, ஸ்டாலின் ருஷியன். ஓகே, தமிழில் நீங்கள் எந்த ஒரு சொல்லை எடுத்தீங்கன்னு சொன்னாலும் அந்த சொல்லை நீங்கள் பிரிக்கும்போது அதுக்குள்ளே சமஸ்கிருதம் வரும். ஓகே, சூரியன் அப்படிங்கிறீங்க, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து உற்சாகம் அப்படிங்கிறீங்க, உற்சாகம்ங்கிறது ஒன்று தான், உற்சாக அப்படிங்கிறது தான். அதனால் சமஸ்கிருதம் ஊடுருவாத மொழியே கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். நீங்கள் போஜ்புரியிலையும் பார்த்துக்குங்க, பெங்காலிலையும் பார்த்துக்குங்க, எல்லாம் சமஸ்கிருதம் தான். நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது டெல்லியில் நான் இருந்தேன் 30-40 வருஷம் முன்னால். டெல்லியில் நானும் பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோனில் ஒருத்தர் கேட்டார், பஞ்சாபி, சார் உங்கள் சர்தார் சார் உங்ககிட்ட சார் உங்கள் தமிழில் வந்து சமஸ்கிருதம் நிறையா இருக்கா சார் அப்படின்னாரு. ஏன் சார் கேட்குறீங்கன்னு கேட்டேன். நீங்கள் இம்ங்கிற சத்தம் வருது சார், இருக்கும், போகும், வரும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இம்னு முடியறது இல்லையா சார், அதுக்காக கேட்டேன் சார் அப்படின்னு சொன்னார். அப்போது சமஸ்கிருதம் இல்லாத மொழிகளே கிடையாது தமிழ். சமஸ்கிருதம் தான் இது எல்லாத்துக்குமே தாய் பாஷை. தமிழ் வந்து தமிழ் லிபி வேறு. ஆக்சுவலி தமிழ் வந்து சமஸ்கிருதத்தை விட தொன்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க, அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் வந்து சமஸ்கிருதம் தேவ பாஷை அப்படிங்கிறோம். ஏன்னா அதாவது எழுத்து வடிவம் இல்லாமல் இருந்த சமயத்தில் ஒலிகளால் மட்டுமே அந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது, பேசப்பட்டது, உணரப்பட்டது. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க இதை எழுதுவாங்க. இந்த எழுத்து வடிவம் வந்த பிறகு தான் அந்த ஒலி வடிவம்ங்கிறது மாறி எழுத்து வடிவமாக வர ஆரம்பிச்சது. அப்போலேருந்து சமஸ்கிருதம் இருக்குது. தமிழ் வந்து ஒரு 5000 வருஷம் 6000 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பித்தது தான். தமிழுக்கும் அந்த வேறு மாதிரியான லிபி இருக்குது. ஓகே, ஆனால் நாளடைவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், சமஸ்கிருதம் வந்து சமஸ்கிருதத்தில் தமிழில் அதாவது இரண்டரை கலந்து விட்டது. அதாவது பிரிக்க முடியாத அளவுக்கு, வேறாக பிரிக்க முடியாத அளவுக்கு சமஸ்கிருதம் தமிழில் கலந்துருக்கு. அதனால தான் இன்றைக்கி வந்து தமிழ் வந்து இவ்வளவு ரிச்சாக இருக்குது அப்படின்னு கூட நான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் வந்து உற்சாகம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். மகிழ்ச்சி பியூட்டிஃபுல் தமிழ். ஆனால் அதே சமயம் எல்லா தமிழ் வார்த்தைகளுக்கும் எங்கெல்லாம் சமஸ்கிருதம் கலந்துருக்கோ அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நீங்கள் தமிழில் வார்த்தைகள் தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. அதனால தான் சொல்கிறேன், சமஸ்கிருதம் வரதில் தப்பு கிடையாது. ஆனால் இவர் ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரியும் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியும் அந்த திரைமறைவில் ஒளிந்திருப்பவரை எனக்கு தெரிகிறது அப்படின்னு சொன்னேன்னா வந்து கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக தான் இருக்குது. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.